எஸ். குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் கணேஷ் அட்வர்டைஸிங்கில் ஒன்று பெண்டிங் இருக்குது. பேமெண்ட் என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னா, நிறைய டேலியில் போய்ட்டு அந்த கணேஷ் அட்வர்டைஸிங் சம்ம ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். அதில் செக்கு நம்பர் எனபிள் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும், பேங்க் நம்பர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா பார்க்கணும். பார்த்துட்டு செக்கு நம்பரை எனபிள் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர், அதில் பேங்க் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க்கில் போய்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல செட்டு ஆல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷன் இதை வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே செக்கு நம்பர் 251101 to 150. அவ்வளோதான். இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா போட்டது. இந்த செக்கு நம்பர் உனக்கு வரிசையாக வரும். 50 நம்பர் இருக்குது. ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிங்க, போதுமானது. ஸோ இந்தியன் பேங்க்கில் நம்ம பேங்க் லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு செக்கு நம்பர் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸலுக்கு வாங்க. எக்ஸலில் வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா த ஃபாலோயிங் பேமெண்ட் வார் மேடு பை செக் அப்படின்னு இருக்கு. இந்த செக்கை வந்து நம்ம இந்த எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்ட்டு, சேலரி, இபி இதெல்லாம். இது எல்லாமே 1ஆம் தேதி நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம், ஏப்ரல் மாதம். அப்போ எல்லாமே மார்ச் மாதம் ரெண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்கேன், இங்கே செக் நம்பர் கொடுத்துருக்கேன். செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கவலைப்படாதீங்க. இந்த நம்பரை பார்த்து நீங்கள் செக் நம்பர் கொடுத்துருக்கணும், அவ்வளோதான். ஸோ 1ஆம் தேதி நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோம். 1ஆம் தேதி ரெண்ட்டு கொடுக்குறோன்னா எந்த மாதம்? மார்ச் மாதம் ரெண்ட்டு தான். மார்ச் மாதம் ரெண்ட்டை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கொடுப்போம். ஸோ டேலியில் என்ன பண்ணுங்கள், அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் எஃப்ஐ. என்றைக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம்? 1/4/2024. ஸோ இங்கே வந்து F2 போட்டு 1/4/2024 அப்படின்னு டேட்டை மாற்றிக்கும். மேலே பேங்கை செலக்ட் பண்ணுங்கள், இந்தியன் பேங்க். இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? ரெண்ட் வந்து 21,200. இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு ரெண்ட் அப்படின்னு போட்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஓகேவா? 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. 21,600. நேரேஷன் வேணும்னா எழுதிக்கலாம். இங்கே வந்துருச்சு செக் நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 251. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வேறு செக் நம்பர் இருக்குது, இங்கே வேறு செக் நம்பர் இருக்குது. பரவாயில்ல, 101லேருந்து கொடுங்க. ஓகேவா? cannot be used more than once. ரைட், ஓகே. இது செக் நம்பர் என்ன, நம்ம அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது என்ன நம்பர் வருதோ அப்படியே வரட்டும். ஓகேவா? ரைட், ஓகே. அவ்வளோதான் பேமெண்ட் என்ட்ரி, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ சேலரி இருக்குன்னா என்ன பண்ணணும்? சேலரி 1ஆம் தேதி தான் இல்லையா? மேலே பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல்ட் சி, இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி பண்ணிங்கன்னா லெட்ஜர் க்ரியேஷன் ஆகும். சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி வந்து 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். சேலரி எவ்வளோன்னா 1,29,600. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள், இல்லை கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். செக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்பர். அடுத்தது இபி வந்து 16,200. மேலே பேங்கை செலக்ட் பண்ணுங்கள், ஆல்ட் சி போட்டு இபி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 16,200. அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ், முடிஞ்சு போச்சு. அடுத்தது கன்வயன்ஸ் 1/4. மேலே பேங்கை செலக்ட் பண்ண வேண்டியது, ஆல்ட் சி கன்வயன்ஸ் எக்ஸ்பென்சஸ், அது என்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பேமெண்ட் என்ட்ரி அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். பேமெண்ட் என்ட்ரி அவ்வளோ. அடுத்தது 2ஆம் தேதி இந்த என்ட்ரி F2 போட்டு 2ன்னு மாற்றிக்கும் டேட்டு. ஸோ இங்கே 2ன்னு போட்டு மாற்றிட்டிங்கன்னா F2 போட்டிங்கன்னா இங்கே வந்துடும், டேட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆல்ட் சி போய்ட்டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி எனபிள் பண்ணியிருக்கிறதுனால மறக்காமல் நாட் அப்ளிகபிள் கொடுங்க. எவ்வளோனா 20,520. ஓகேவா? அடுத்தது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, இந்தியன் பேங்கு ஆல்ட் சி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோனா 2,041. அடுத்தது மீல்ஸு, இந்தியன் பேங்கு ஆல்ட் சி, மீல்ஸு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோ அமௌண்ட்டுனா 1,350. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் பேமெண்ட் என்ட்ரி.
பேமெண்ட் என்ட்ரியில் ஏதாவது டவுட் இருக்கா? பேமெண்ட் என்ட்ரி இவ்வளோ தான், ரைட்டா? இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? ரெக்கன்சிலேஷன் பண்ணணும், அதுதான் முக்கியம். ரெக்கன்சிலேஷன் அப்படின்னா என்ன? ரெக்கன்சிலேஷனா பை பிஆர்எஸ். பிஆர்எஸ் அப்படிங்கிறது என்னென்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னா ரெக்கன்சிலிங் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு இப்போ பாருங்கள், ஒரு கஸ்டமர் எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நான் டேலியில் என்ட்ரி போடுவேன். டேலியில் என்ட்ரி போட்டுட்டு இது வந்து கனரா பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது அப்படியே நான் டேலியில் என்ட்ரி போடுவேன். டேலியில் என்ட்ரி போட்டுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணி ரெக்கன்சில் பண்ணணும். நான் வந்து சில செக்கு கொடுத்துருப்பேன், ஆனால் பேங்க்கில் பாஸ் ஆகிருக்காது. சில செக்கு நான் டெபாசிட் பண்ணியிருப்பேன், ஆனால் கஸ்டமர்ட்டு ஒன்று கலெக்ஷன் ஆகிருக்கும், இல்லைனாக்கா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இன்னும் 2 செக்கு பவுன்ஸ் கூட ஆகிருக்கும். ஸோ என்னுடைய பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் டேலி ஒன்று இருக்கும். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் அவன் ஏதாவது சார்ஜஸ் வேறு போட்டிருப்பான், அங்கே வேறு பேலன்ஸ் இருக்கும். இந்த 2 பேலன்ஸுக்கும் ஒன்றா இருந்தால் ஓகே. டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா எதனால் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து கொடுக்கணும். அது தனி சாப்டர், அது பேங்க் ரெக்கன்சிலேஷன் தனி சாப்டர். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் தனியாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு சும்மா சிம்பிளாக இந்த பேங்கிங் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக உனக்கு டீப்பாக சொல்லி கொடுத்துருவேன். இப்போதைக்கு அந்த செக்கை மாத்திரம் எப்படி ரெக்கன்சில் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். அதோட இது முடிஞ்சிச்சு. கேட்வே ஆஃப் டேலி போங்க. கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேங்கிங்கில் போனீங்கன்னா பேங்கிங் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா இங்கே அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸு, அவைலபிள் ஒன்லி இன் பேங்க். ஏன்னா இங்கே ரெக்கன்சில் ஆகாமல் இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும், ஓகேவா? என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ் இவ்வளோ இருக்குது, பட் எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சரியாக வரலை. இங்கே மேனுவலாக போய்ட்டு நீங்கள் ரெக்கன்சில் மேனுவலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸு, இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸு இந்த அமௌண்ட் காட்டுது, ஆனால் உண்மையிலே 11,40,000 தான் இருக்குது. இங்கே வந்து இந்த செக்கு ஒய்என்கோக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பேமெண்ட்டு, இது என்றைக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு போடணும். 1 நாளில் பாஸ் ஆகிருக்கு, இது 2ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு, இது 2ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த செக்கெல்லாம் என்றைக்கு பாஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் என்ட்ரி போடணும், ஓகேவா? இந்த செக்கெல்லாம் என்றைக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி போடணும். அந்த மாதிரி என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்ஸ் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த செக்கு பாஸ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோ, பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி 11,40,330, பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க்கு என்ன 11,41,683. பேலன்ஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், அது இன்னும் ரெக்கன்சில் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. மேனுவலாக இப்படி தான் ரெக்கன்சில் பண்ணணும். ரெக்கன்சில் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரி பார்க்கலாம். என்னென்ன செக்கெல்லாம் ரெக்கன்சில் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெக்கன்சில் ஆகாததை நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ரெக்கன்சில் ஆகாது ஒன்றே ஒன்று இருக்குது, ரெக்கன்சில் ஆகாது அன்ரெக்கன்சில்டு டிரான்சாக்ஷன். அதை மாத்திரம் எப்போ வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்து ரெக்கன்சில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நம்ம ரெக்கன்சிலேஷன் தனியாக ஒரு சாப்டர் இருக்குது, அதை நம்ம பேங்கிங்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அது சொல்லும்போது பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ரெக்கன்சிலேஷன் என்னன்னைக்கு பாஸ் ஆச்சோ அந்த டேட்டை மாத்திரம் போடுங்க. இவ்வளோ தான் பேங்க் ரெக்கன்சிலேஷன். நம்ம இன்னொரு சைட் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஸோ கணேஷ் அட்வர்டைசிங் சம்மில் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம், ஓகேவா?